அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போறேன். அது என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு, சிவப்பரிசி, பச்சரிசி, தினை எல்லாம் சேர்த்து தாங்க ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். அந்த ஸ்வீட் எப்படி செய்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு பாசிப்பயிறு வந்து சேர்த்துக்கிறேன். இத வந்து ஒரு 30 செகண்ட் வந்து இத வறுத்துக்கங்க. இத வறுத்துட்டு இப்ப இதிலேட்டு ஒரு 1/4 கப்பு சிவப்பரிசி வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப 2யும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கங்க. அடுத்து இதில வந்து ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு இதையும் சேர்த்து இதோட வறுத்துக்கணும். இப்ப இதே சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்துக்கு முன்னால நான் வந்து என்னோட வீடியோ வந்து நான் வந்து சரியா போட முடியல. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நெட்வொர்க் பிரச்சனை இருக்குது. நான் வெளியில வந்தா தான் வீடியோ போட முடியுது. அதனால நான் யாரோட வீடியோவும் பார்க்க முடியல. அடுத்து வந்து ஒரு 10 பாதாம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த 10 பாதாம் வந்து ஆப்ஷனல் தான். வேணுனா சேர்த்துக்கங்க. இல்லன்னா வேண்டாம். அடுத்து வந்து பச்சரிசி ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமேட்டு. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்ப இத எடுத்து ஆற வச்சு இத ஆற வச்சுக்கலாம். அடுத்து வந்து தினைய வந்து ஒரு 1/4 கப் சேர்த்து வறுத்துக்கலாம். அ அது வந்து தனியா வறுக்கணும். தினைய வந்து இப்ப பாருங்க அரிசியெல்லாம் நல்லா வறுத்துடுச்சு. இப்ப இத எடுத்து வச்சிரலாம் தனியாட்டு. இப்ப தினை வந்து 1/4 கப் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கங்க. எனக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணா வெளியில போணும். வெளியில போனா தான் வீடியோ அப்லோட் வந்து பண்ண முடியுது. அதனாலயே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாம இருந்தேன். வீடியோ எடுக்காமயே இருந்தேன். ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால நேத்து கடையில போய் காமிச்சுட்டு வந்ததுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுதுல போர்டு மாத்தணும்" அப்படின்னு சொல்ட்டாங்க. அது நம்மளால முடியாது நம்ம ஃபோன்ல விளாண்டது. அதனால எங்க தங்கச்சி பையன்ட்ட செக் பண்ண சொன்னதுக்கு அவன் வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். இப்ப தினைய வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்ப எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டு, இத வந்து நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்ப இத நல்லா ஆற வைக்கணும். இப்ப இத நல்லா ஆற வச்சுட்டு, இத வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. இங்க பாருங்க, நான் ஒரு மீடியம் ஜார் எடுத்திருக்கேன். இப்ப இதில நல்லா ஆறுனதுக்கப்புறம் இத வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா பொடி ரவ வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. இப்ப இது பொடி பண்ணியாச்சு. இப்ப இத வந்து எப்படி செய்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப அதே பேன் வச்சிருக்கேன். இதில வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு கொஞ்சமா முந்திரி பருப்பு நான் பொடியா கட் பண்ணிட்டு அத வந்து சேர்த்துக்கிறேன். 2 உடைச்சிட்டு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ. இப்ப பாருங்க முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுத்துருச்சு. இப்ப இத நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அதே பேன்ல வந்து 1 கப்பு நாட்டு ச தக் சாரி தக் தண்ணி வந்து ஒரு 2 கப்பு 3 கப்பு தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு இதில 1 கப்பு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை 1 கப்பு சேர்த்துக்கங்க. இத நல்லா தண்ணி வந்து நல்லா கரைஞ்சிரணும். கரைஞ்சதுக்கப்புறம் கரைஞ்சு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே, நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவு வந்து இதில சேர்த்துக்கலாம். இப்ப இது ஒட்டாம நல்லா பெரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கட்டி விழாம நல்லா கிளறிக்கங்க. எனக்கு இந்த நெட்டு பிரச்சனை வந்ததுலேருந்து வீடியோ எடுக்கவே வந்து எனக்கு வந்து இதே இல்ல. ரொம்ப இதா இருக்குது. அதனால இன்னைக்கு சரி எப்படியாச்சும் எடுத்து வெளில போய் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நான் வந்து. பாருங்க இந்த மாரி நல்லா தண்ணி வத்திட்டு, நல்லா கிளறி விட்டுட்டு இத வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் வந்து நான் வந்து ஊத்திக்கிறேன். இது ஒட்டாம நல்லா பெரண்டு வரணும். அப்ப வந்து இத வந்து எடுத்தரலாம்.
இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதில் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா கிளறி நல்லா துண்டாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒருக்க பரட்டி விட்டுட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து இறக்கிடலாம் நம்ம வந்து. இந்த மாதிரி ஒட்டாமல் வர மாதிரி கிளறிக்கங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. தினை, பாசிப்பயிறு, பச்சை பாசிப்பயிறு, சிவப்பரிசி, பச்சை அரிசி எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.